காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாண்புமிகு அம்மாவுடைய நல்லாசியோடு இவர்களை பேசக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்தேன். நம்முடைய புகழ்பெற்ற நம்முடைய கோவில்பட்டி கிராமத்தில் மிக சிறப்பாக இன்றைக்கு உங்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்துடைய கும்பாபிஷேகம் மிக நல்ல முறையில் நடந்தேறி இருக்கின்றது. ரொம்ப குறித்த நேரத்தில் 10 மணிக்குள்ளே வாய்ப்பை ஆண்டவன் அருளாலே நானும் பெற்றிருக்கின்றேன். நம்முடைய கிராமம் நம்முடைய சொந்த ஊர் போன்ற அதே ஒரு உணர்வோடு தான் நானும் சொந்த ஊர் தான் அந்த உணர்வோடு தான் இன்றைக்கு முன்னாடி இருக்கின்றேன். அண்ணன் அவர்கள் சொன்னது உங்களுக்கு தெரியும், இந்த பாலம் வந்து ரொம்ப ஒரு 40 வருஷமா அப்பாவே என்கிட்ட சொன்னது, நீங்க ராஜமலைக்கு எம்எல்ஏ ஒரே ஒரு வேலை இந்த கோவில்பட்டி பாலத்துடைய ஸ்பெஷல் ஸ்கீம்ல தனிப்பட்ட முறையில் அதுக்கான சிறப்பு கவனம் எடுத்துக்கொண்டு தனிப்பட்ட முறையில் அதுக்கான நம்ம ஃபண்டு வாங்கி தான் அந்த பாலத்தை இன்றைக்கு கட்டி முடிச்சு கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்முடைய கிராமம் இப்போ கூட அந்த நேரம் இன்னொரு கடை இன்னொரு நிலக்கடை அதுவும் கட்டி அது ரெண்டையும் செஞ்சு எல்லா காலத்திலும் தொடர்ந்து நம்முடைய ஊர் நம்முடைய பகுதி இன்னும் நல்ல முறையில் முன்னேற வேண்டும். நாம் அத்தனை பேரும் தேவையான அத்தனை விஷயங்கள் செய்து கொள்ள வேண்டும் உறுதியாக இருக்கின்ற மிக சிறப்பான ஏற்பாட்டை செய்த நம்முடைய ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் கும்பாபிஷேக ஆலய கமிட்டியாளர்களுக்கும் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஊராட்சி கிளைக்கழக செயலாளர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்கு நம்முடைய தந்தை ராசினத்தை அவர்களுக்கும் அண்ணன் பிஆர்எஸ் அவர்களுக்கும் அண்ணன் சாந்தஸ் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்று